விவசாயிகளுடைய நண்பன் சொல்லிட்டு வந்திருக்காங்க. விவசாயம் பொய்த்து போய் கிடக்குது. ஆத்துக்குள்ளேயே பிடிச்சோம். ஆனா அந்த வெடியா திமுக அரசு மணல் கொள்ளைகள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கேஸ் எம்எல்ஏ திருப்பி போடுறாங்க, மணல் கடத்துறாங்க. எந்த அதிகாரியும் அதை பத்தி கேட்கறது இல்ல. யாருமே சிஎம் ஆபீஸ்ல இருந்துங்கிறாங்க. சிஎம் ஆபீஸ்ல இருந்து உத்தரவு யாரு போடுவாங்கன்னு எனக்கு தெரியும், புரியுதா? மணலுக்காக ஒரு கொலையே நடந்தது. ஆனா அதை மாத்தி வரப்பு தகராறுன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டாங்க. நம்ம 10 நாள் தான் எவ்வளவு வேணாலும் அடிச்சு கொள்ளை அடிச்சுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்களாம். அதனால அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. பிரைவேட் தனியார் கொள்ளை, கோடி கோடியான மணல் கொள்ளை நடந்துகிட்டு இருக்குது. விவசாயிகளை பத்தி கவலைப்படாத ஒரு முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் இங்க இருக்காரு. விடியல் தரக்கூடும் சொல்ல விடிய அரசு, திமுக அரசு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுமான்னு தெரியல. பொய் தான், பொய்யை தவிர எதுவும் கிடையாதுங்க. பொய்யை தவிர எதுவுமே கிடையாது. பொய்ய ஒண்ணுதான் முதலீடா வச்சு, பொய்ய ஒன்ன வச்சு ஆட்சிக்கு வந்தாலும் கணக்கு போட்டிருக்காங்க. இந்த தடவை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கரூர் மாவட்டத்தில் காவேரி கரையோரம் உள்ள விவசாயிகளுடைய பாசனத்திற்காக இருக்கக்கூடிய வாய்க்கால் புகழூர் வாய்க்கால். இந்த புகழூர் வாய்க்கால் காவேரியினுடைய வலதுகரை வாய்க்கால். இந்த வலதுகரை வாய்க்காலில் தண்ணீர் வந்தா தான், கடைசி வரைக்கும் தண்ணி போனா தான் இதுல இருந்து இருக்கக்கூடிய நெரூர வாய்க்கால், பள்ள வாய்க்கால் சொல்ல நெரூர் வாய்க்கால், பள்ள வாய்க்கால் வேற, நெரூர் வாய்க்கால் அது பாப்புலர் முதலியார் வாய்க்கால். பாப்புலர் முதலியார் வாய்க்கால்ல விஸ்தரிப்பு பண்ணியிருக்கிறோம். எல்லாத்துக்கும் முக்கிய பாசன விவசாயிகளுக்கு பாசனத்திற்கான முக்கிய ஆதாரமாக விளங்கக்கூடிய புகழூர் வாய்க்கால் கடந்த நவம்பர் மாதமே தண்ணி நிறுத்தப்பட்டு அதுக்கான ஏதோ ரிமிட்மெண்ட் வேலை நடக்கிறதுக்காக நவம்பர் மாசம் நிறுத்திட்டாங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 4 மாசம் தண்ணி வரல. இந்த வாய்க்காலுக்கு கீழே மேல இருந்து கலங்கரையான்ல இருந்து வரக்கூடிய எக்ஸஸ் வாட்டர், கழிவு வாட்டர் தான் கீழே இறங்குது. அது கடைமடை வரை போறதில்லை. முறையா ஏப்ரல் கடைசியில க்ளோஸ் பண்ணா மே, ஜூன் 2 மாசம் தண்ணி வராது. அப்பதான் இந்த மாதிரியான வேலைகளை செய்யணும். ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இப்பவே நவம்பர் மாசமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர் மாசம் க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்ல, இப்ப இந்த இடத்துல தேசிய நெடுஞ்சாலையில விஸ்தரிப்பு நடக்குது, விரிவாக்கம் நடக்குது. அதுக்காக இப்ப அந்த கழிவு வந்துகிட்டு இருந்தது, காலங்கரையான் வாய்க்கால் இருந்து கழிவு வந்ததையும் நிறுத்திட்டாங்க. இப்ப இந்த வருஷம் கரூர் மாவட்டத்துக்கு சரியான மழை இல்லை. அதனால அங்க இருக்கக்கூடிய வாழை, தென்னை, கோரை போன்ற பயிர்கள்லாம் காயுது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை செஞ்சிருந்தா தேசிய நெடுஞ்சாலையில அதிகாரிகளை கூப்பிட்டு, இன்னைக்கு ஆளுங்கட்சி அதிகாரிகளை கூப்பிட்டு உடனடியா வேலையை முடிச்சு விவசாயிகளுக்கு தண்ணி கொடுக்கணும்னு உத்தரவு போட்டுக்கணும், சொல்லியிருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப பறிச்சு போட்டு நான் இந்த தேசிய நெடுஞ்சாலையில போற தண்ணி அந்த காலிங்கரையான் வாய்க்கால் கழிவு அடைச்சே 4 நாள் ஆச்சு. எந்த வேலையும் செய்யல. இப்ப நவம்பர் மாசம் அங்க நிறுத்தினதே நம்ம வேலை முடியாம கிடக்குது. அப்படிங்கிற போது இந்த காவேரியினுடைய வலதுகரை வாய்க்கால் கரூர் மாவட்டத்துல காவேரி பாசன பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், கடைமடை வரைக்கும் இருக்கக்கூடிய விவசாயிகள் மிக கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமா நேற்று விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்துல மனு கொடுக்க போனோம், கொடுக்க போயிருக்காங்க. நான் இல்லப்போ. அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்ல, மாவட்ட வருவாய் அலுவலர் தான், டிஆர்ஓ தான் மனு வாங்கியிருக்காரு. இதுக்கான விரைவான நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்தது மேட்டூர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ 500 கனடி வந்த அன்னைக்கெல்லாம் அதிமுக ஆட்சியில அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார்கிட்ட சொல்லி வலதுகரை தண்ணி போய்கிட்டு இருக்குது, இடதுகரை அடைச்சொன்ன இதே விவசாயிகள் என்கிட்ட சொன்னாங்க. இதான் இருக்கிறாரு இவங்க காரா ராமசாமி எல்லாம், அவங்கள வெற்றில விவசாய சங்கம் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப வலதுகரை தண்ணி போகும்போது இடதுகரையில ஏன் க்ளோஸ் பண்றீங்கன்னு சொல்லி தண்ணி திறந்துருக்கிறேன். கடைமடை வரைக்கும் தண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா வாய்க்காலையும் தூர் வாரி 500 கியூசிக்ஸ் வந்த அன்னைக்கு கூட கடைசி வரைக்கும் தண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா இன்னைக்கு நவம்பர் மாசமே க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு அவல நிலை இருக்குது. விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு சொன்னோன்னு இவ்வளவு பேர் விவசாயிகள் வந்திருக்கிறாங்க. அதனால இந்த அரசு இதை கருத்துல கொண்டு உடனடியா இந்த வேலைகளை துரிதப்படுத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் கடைசி வரைக்கும் தண்ணி கொடுக்கணும். இப்ப அடுத்தது இந்த ஒரு வாரத்துல தேர்தல் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அப்ப யாருகிட்ட போய் சொல்றது என்னன்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. விவசாயிகளுடைய நண்பன் சொல்லிட்டு வந்திருக்காங்க. விவசாயம் பொய்த்து போய் கிடக்குது. இருக்கிற விவசாயம் செய்யறதுக்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இந்த வாய்க்கால், புகழூர் வாய்க்கால் அடைச்சு வேலை செய்யணுங்கிற பேர்ல கான்ட்ராக்ட்காரங்களுக்கு சாதகமா நவம்பர் மாசமே அடைச்சதை வன்மையா கண்டிக்கிறோம். இப்ப தேசிய நெடுஞ்சாலையில விரிவாக்கம் பண்றதுக்காக அடைச்சு இப்போ 4 நாள் ஆயிடுச்சு. எத்தனை நாள் ஆயிருக்குது? அடைச்சு 4 நாள் ஆயிருக்குது. 4 நாள்னா அதிரடியா வேலை பார்க்கணும். 4 நாளா எந்த வேலையும் செய்யல. வாய்க்கால க்ளோஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டா தண்ணி எப்படி போகல. அதனால உடனடியா மேல இருந்து தண்ணி கொடுத்து கடைமடை வரைக்கும் தண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி விவசாயிகளை ஒன்று திரட்டி கரூர் மாவட்டத்துல காவேரி கரையோரம் இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்வோம். இல்ல தேசிய நெடுஞ்சாலை கேட்டு அடைக்கலாம் இல்லைன்னு சொல்லல. 4 நாள் இந்நேரம் சற்று மேல ஏத்தி இருக்கணும், ஏத்தி தண்ணி கொடுத்துருக்கலாம். 4 நாள் ஆச்சு அடைச்சு எந்த வேலை நடந்திருக்குன்னு பாருங்க நீங்களே. இது இருக்கட்டும் ஒரு பக்கம். காலிங்கரையான் கழிவு மட்டும் கொடுத்தா புகழூர் வாய்க்கால கடைசி வரைக்கும் தண்ணி கொடுக்க முடியுமா? அவருக்கு தெரியும். எல்லாமே கொடுக்க முடியுமா? முடியாது. நவம்பர் மாசமே அடைச்சிருக்காங்க விவசாயிகள். இதெல்லாம் லேட். நவம்பர் மாசம் அடைச்சப்பவே கேட்டு எப்ப மே, ஜூன்ல மேட்டூர் க்ளோஸ் பண்ணப்ப மே, ஜூன்ல தான் தண்ணி கொடுக்கணும். அந்த வேலையில பார்க்கணும், மராமத்து வேலைகளை. ஆனா இவங்க சௌரியத்துக்கு அடைக்கிறாங்க, இவங்க சௌரியத்துக்கு பண்றாங்க. நான் அமைச்சரா இருந்த பொழுது தெரியும். அப்ப என்ன இவங்களுக்கு எல்லாம் தெரியும். கண்டிப்பா அந்த ஒரு வாய்க்கரை உடஞ்சிருச்சு. அது வேலை நடந்தது. வேலை செய்ய மூட்டையை அடிக்கிட்டே தண்ணி கொடுத்தோம் கடைசி வரைக்கும். அதனால இந்த நிலை நினைச்சா இனிமேதான் வெயில் ஆரம்பிச்சிருக்கு. நீ வெயில் ஆரம்பிச்சதுன்னா 10 நாள்ல எல்லாம் காஞ்சி போயிடும்.
காஞ்சி போயிடும். இப்பவே தண்ணி கொடுக்காம விட்டோம்னா இன்னும் ஜூன் கடைசியில தான் திறப்பாங்க. ஜூன் 12க்கு மேல தண்ணி திறப்பாங்க. அப்ப இங்க வந்து சேர ஜூன் கடைசி ஆயிரும். இன்னும் எத்தனை மாசம் தண்ணி இல்லாம இருக்கிறது? அதனால உடனடியா இந்த வாய்க்கால் அடைப்புகளை எடுத்துட்டு உண்டான போர்க்கால நடவடிக்கை எடுத்து கடைசி வரைக்கும் விவசாயிகளுக்கு ஒரு தண்ணியாவது கொடுக்கணும். அது கொடுக்க தவறுனா நாங்க விவசாயிகளை ஒன்று திரட்டி அது சம்பந்தமாக போராட்டம் நடத்துறதுக்கான அறிவிப்புகளை எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட பேசிட்டு அதுக்கான முயற்சி நடவடிக்கை எடுப்போம். மணல் சமாச்சாரம் உங்களுக்கு தெரியும், ஆத்துக்குள்ளேயே பிடிச்சோம். ஆனா அந்த விடியா திமுக அரசு மணல் கொள்ளைகள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கேஸ் எம்எல்ஏ திருப்பி போடுறாங்க. எம்எல்ஏ திருப்பி போடுறது மட்டுமல்ல, வீடு கட்டுறதுக்கு காசு கொடுத்து வாங்கியிருந்த மணலை சீஸ் பண்றாங்க. 2 நாள் மட்டும்தான் நின்றுது. தொடர்ந்து காவேரியில 5 இடத்துல தொடர்ந்து கோடிக்கணக்கான ரூபாய் தினந்தோறும் மணல் கடத்துறாங்க. எந்த அதிகாரியும் அதை பத்தி கேட்கறது இல்ல. யாருமே டிஐஜி போன் எடுக்கிறது இல்ல, எஸ்பி போன் எடுக்கிறது இல்ல, கலெக்டர் இல்ல, டிஆர்ஓ போன் எடுக்கிறது, யாருமே அதிகாரி போன் எடுக்கிறது இல்ல. ஒரு உயர் அதிகாரி சொல்றாரு, நாங்க என்ன சார் பண்றது, சிஎம் ஆபீஸ்ல இருந்து போன் வருது, எதையும் கண்டுக்க கூடாது, அதிமுக காரன் கொடுத்த ரிப்போர்ட் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை ஏத்துக்க கூடாது அப்படின்னு உத்தரவு மேல இருந்து சிஎம் ஆபீஸ்ல இருந்துங்கிறாங்க. சிஎம் ஆபீஸ்ல இருந்து உத்தரவு யாரு போடுவாங்கன்னு எனக்கு தெரியும், புரியுதா? அது மாதிரி அதனால இந்த ஒரு அவலமான ஒரு நிலை கரூர் மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்குது. மணல் கொள்ளை பத்தி எந்த நடவடிக்கையும் இல்லாம மணலுக்காக ஒரு கொலையே நடந்தது. ஆனா அதை மாத்தி வரப்பு தகராறுன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டாங்க. நான் வந்து ஆத்துக்குள்ளேயே பிடிச்ச பகல்ல மணல் கவர்மெண்ட் ரீச் கூட அப்படி ஓடாதுங்க, அந்த மாதிரி ஓடுது. எந்த அதிகாரியும் கேட்கறதுல, கேட்ட சிஎம் ஆபீஸ்ல இருந்து போன் வருதுன்னு உயர் அதிகாரியே எங்கிட்ட சொல்றாரு. புகழூர் தடுப்பணையிலேயே பல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதனால நம்ம 10 நாள் தான் எவ்வளவு வேணாலும் அடிச்சு கொள்ளை அடிச்சுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்களாம். அதனால அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக தவறு செய்த அதிகாரிகள் பதில் சொல்லித்தான் ஆகணும். இந்த மணல் கடத்தல் ஈடுபடக்கூடிய அந்த குண்டர்களை வச்சு மணல் கடத்தக்கூடிய மணல் மாஃபியாக்கள் கண்டிப்பா இதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா மக்கள் அமைதியா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். எல்லா விவசாயிகள் குடிநீர் இதே நிலை நீடிச்சா கரூர் மாவட்டத்துக்கு குடிநீர் தண்ணி இருக்காது. கரூர் மாவட்டத்திலிருந்து திண்டுக்கல் போகுது, ராமநாடு போகுது, எல்லா ஊருக்கும் தண்ணி இங்கிருந்து எடுக்கிறோம். ஆனா இந்த நிலை நீடிச்சதுன்னா கரூர் பகுதியில காவேரி கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கே குடிதண்ணி பிரச்சனை வரும். இந்த மாதிரியான ஒரு மிக கொடூரமான ஒரு நிலை நடந்துகிட்டு இருக்குது. கவர்மெண்ட் ரீச் ஓடுன அன்னைக்கு கூட இப்படி ஓடலைங்க. கவர்மெண்ட் ரீச் ஓடுன அன்னைக்கு கூட இந்த மாதிரி எல்லாம் ஓடல. அந்த மாதிரி பிரைவேட் தனியார் கொள்ளை கோடியான மணல் கொள்ளை நடந்துகிட்டு இருக்குது. விவசாயிகளை பத்தி கவலைப்படாத ஒரு முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் இங்க இருக்காரு. தண்ணி இல்லை விவசாயிகளுக்கு, அதை பார்த்து தண்ணி கொடுக்க யோக்கியம் இல்லை. மணல் மாஃபியாக்களுக்கு துணை போய்கிட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் இதுதான். விடியா அரசாங்கம் விடியல் தரக்கூடிய சொல்ல விடிய அரசு, திமுக அரசு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுமான்னு தெரியல. பொதுச் செயலாளர் இருந்தப்ப 450 கோடி ரூபா கொடுத்தார். புகழூர் புஞ்சை புகழூர்ல கதவணை 0.9 டிஎம்சி கிட்டத்தட்ட 1 டிஎம்சி தண்ணி தேக்கக்கூடிய வகையில 450 கோடி ரூபாய் நிதி கொடுத்தார். அந்த வேலை நம்ம ஆட்சி அதிமுக ஆட்சி இருக்கும் போதே ஆரம்பிக்கப்பட்டு நடந்தது. 5 வருஷம் ஆச்சு. அது அப்படியே தான் இருக்கு. இன்னும் அதை முடியல. அதுக்கு பத்தாத நிதி கொடுத்து அதை தண்ணி தேக்கியிருக்கலாம். எந்த விதமான முயற்சி இல்லை, அப்படியே கிடப்புல போட்டுட்டாங்க. ஆனா கரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பேட்டியில பார்த்தேன், ஆரம்பிச்சது அவங்களாம், நிதி கொடுத்தது தாங்கன்னு சொல்றாரு. மாப்பிள்ளை அவரு தான். சட்டம் என்னதுன்னு சொன்ன கதை தான் இருக்குது. சினிமாவில் பார்த்த மாதிரி நான் ப்ரூவ் பண்றேன். 450 கோடி ரூபாய் ஒரே செக்ஸ்ல அதுக்கு நிதி கொடுத்தார். எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் நிதி கொடுத்திருக்காருன்னு ப்ரூவ் பண்றேன். இல்லைன்னு இவர் ப்ரூவ் பண்ணுவாரா? பொய்யை தவிர எதுவும் கிடையாது. பொய்யை தவிர எதுவுமே கிடையாது. பொய்ய ஒண்ணுதான் முதலீடா வச்சு கல்லு வெள்ளி கொலுசு கொடுத்த மாதிரி தான். 11.5க்கு மணல் எல்லாம் மாட்டு வண்டிக்காரங்க மணல் எல்லாம் சொன்ன மாதிரி தான். அரவக்குறிச்சியில 25,000 பேருக்கு 3 சென்ட் நிலமும் காங்கிரீட் வீடும் சொந்த நிதியில கட்டி கொடுத்தோம்னு சொன்ன மாதிரி தான். பொய்ய ஒன்ன வச்சு ஆட்சிக்கு வந்தாலும் கணக்கு போட்டிருக்காங்க. இந்த தடவை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. மீண்டும் என்ன 2 மாசம் 2 அமாவாசை தான் இருக்கு. 2 அமாவாசை தான் இருக்குது. ஆனால் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வருவார். அம்மாவினுடைய ஆட்சி அமையும். அது தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்.